இல்ல திருமாவளவன் அவர்கள தாக்கி அந்த இது நோக்கம் என்ன? சிறுபான்மையினர் ஓட்டுக்கள இல்ல. அபகரிக்கணுன்றதா? அதாவது இல்ல என்னன்னா, இவங்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஊடக வெளிச்சம் பேச்சு. நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அதான் உண்மை அப்படின்னு மக்கள் நம்புவாங்க. ஓ! அவர்கிட்ட யார்? ஓகே. ஏங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாது அது தாங்க எந்த பக்கம் நிக்கிறோன்றது. விஜய் சினிமாவை யார் வேணாலும் பார்ப்பான். புரியுதுங்களா? விஜய் டான்ஸ் ஆடினா எல்லாரும் தான் பார்ப்பான். ஃபாதர் பிரதர் யார் டான்ஸ் ஆடினாலும் பார்ப்பாங்க. அது வேற கதை. அதுக்காக வந்துட்டு ஓட்டு போட்டுருவாங்களா உங்களுக்கு? ஓகே. தொடர்ச்சியா தாவேக்கா நல்லா நீங்க குறிப்பா நீங்க பார்த்தீங்க அப்படின்னம்னா, விஜய் கூட்டின மாநாடு மத்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பட்டியலினத்து மக்கள் இளைஞர்களுடைய எண்ணிக்கையே அங்க குறைவு. ம். வரவே இல்ல இன்னும் சொல்லப்போனா. அவரு ஜனநாயகத்தை காப்போம்னு ஒரு மாநாடு நடத்தினாரு. ஆமா. எவ்வளவு பெரிய கூட்டம். பிரம்மாண்ட மாநாடு. 10 பைசா செலவு பண்ணல. ஒரு சேர் உடைக்கல. ஒரு சேர யாரும் திருடிக்கிட்டு போல. ஒரு ஸ்டாம்பீடு நடக்கல. அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி அவ்வளோ தூரம் பேசி அனுப்புனாரு. திரும்பி போனாங்களே யாராவது விபத்துக்குள்ளாங்கன்னாங்களா பார்த்தீங்களா? எவ்வளோ சின்சியராக இருந்தாங்க பார்த்தீங்களா? உன் கட்சியினுடைய கதை என்ன? யாரை பார்த்து யார் கதை சொல்றது? எனவே அதுதான் இப்படிப்பட்ட ஒரு எதிர்வினைக்கு காரணமாயிடுச்சு.